Congratulations, dear children. You rightfully deserve every award you receive today. I am confident that this interaction with our chief guest will be a valuable learning opportunity for all of us. With that, I invite Dr. P. Sivagununathan to address our distinguished audience. The respected correspondent of this school, all brothers and dear parents and dear angels and students, good evening to all present here. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த குழந்தைகள் கிராஜுவேஷன் டேக்கு என்னை அழைத்தமைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழலிருந்து யாழிருந்து என்பர் தமக்கர் மழைக்குள் கேளாதவர் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த குழந்தைகள்லாம் பார்த்து தான் எழுதி போறோம் அப்படின்னு வந்து என்ன தோணுச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் வெல்கம் அட்ரஸ், ஒரு பாட்டும் பன்மொழி புலமை, தமிழ், ஆங்கிலம், இந்தி என்று ஒரு மொழியிலையும் அவர்கள் ஆசிரியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொன்ன விதம், அவர்கள் நடனமாடிய விதம், ஒரு குழந்தையும் ஒரு ப்ராவர் கோட் அவங்க சொன்ன விதம், இதெல்லாம் வந்து முதல் கல்லூரி தான் இது போன்ற விழாக்கள் முதல்ல வந்து நடக்க நேரிடும். இவங்களுக்குலாம் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ், அவங்க ஒருத்தரும் வந்து கை கொடுக்கும் போது ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை அவங்களுக்கு வந்து பார்க்க முடியுது. குழந்தையின் சிறப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொல்லுவோம். பல்வேறு இறைவனை நேரடியாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆடிய நடனத்திற்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப டிசிப்ளினா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க, பேரண்ட்ஸ்லாம் பின்னாடி இருங்க, அடிக்கடி வந்து போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசிப்ளினா வந்து ரொம்ப நடந்தது. அதற்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜி, ஈச்சர் முன்னாடியே வந்து எம்சி பண்றவங்க சொன்னாங்க. ஒரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அதை வெளிக்கொண்டு வருவது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள். இவர்களின் நம்மளோட பங்கு என்ன, அதை பற்றியும் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்பது பற்றியும், அவர்களுக்கு ஏற்படும் சிறு வியாதிகள் என்ன பண்ணலாம் அது பற்றியும், நம்ம என்ன பண்ணக்கூடாது என்பது பற்றியும் ஒரு 15 நிமிடம் நான் உரையாற்ற இருக்கின்றேன். உங்களுக்கு ஏற்படும் இனி எவ்வித சந்தேகங்களையும் விளக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த குழந்தைகளை பார்க்கும்போது உண்மையாக மனம் வந்து மகிழ்ச்சி அடைகிறது. அவர்களின் ஒவ்வொரு நடனமாக இருக்கட்டும், அவர்கள் தன்னம்பிக்கையுடன் இந்த ஸ்டேஜில் வந்து பேசுவதாக இருக்கட்டும், மற்றும் எப்படி வந்து சீஃப் கெஸ்டா இந்த மேடையில அவர்கள் நடந்து கொண்ட விதம் அனைத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், அந்த கனவு வந்து உங்களை தூங்க விடக்கூடாது. பகல் கனவு இல்லை, அந்த கனவு உங்களை தூங்க விடக்கூடாது. வள்ளுவர் கூறியது போன்று உள்ளதெல்லாம் உயர்வுல மற்றது தலையிலும் தள்ளாமை நீர்த்து. சின்ன வயசுல குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி வளர்க்கிறோமோ அந்த எண்ணங்கள் செயல்களாக வெளிப்பட்டு வருங்காலத்தில் நல்ல சமுதாயத்தில் நல்ல குடிமகன்களாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதற்கு ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாலும் நல்ல முறையில படிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கிண்டர் கார்டன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய கோவிட் வந்தது. நிறைய பேர் வந்து வயதானவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், இது மாதிரி வந்து நோய் உள்ளவர்கள் நிறைய இறக்க நேரிட்டது. இது வந்து கூந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கோவிட் வந்து வந்தது. அதுக்கு என்ன ரீசன் யாராவது சொல்ல முடியுமா? நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து கோவிட் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கோவிட் வந்து. அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன். எந்த ஒரு நான் வந்து ஒரு குழந்தை மருத்துவர்,
அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்றேன், பார்ட் டைமாக அப்போலோல இருக்கேன். ஸோ எந்த பேரண்ட்ஸ் வந்தாலும் குழந்தைக்கு எப்போதுமே சளி பிடிச்சிட்டே இருக்கு, வருஷம் 365 நாளும் சளி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும். ஒரு வருஷத்துல 6 முறை சளி இருமல் வருவது நார்மலாக நடப்பது. ஸோ அதை வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி வந்து சளி இருமல் வந்ததுனால தான் குழந்தைகளுக்கு கோவிட் வந்து அஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ எங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து நிறைய பேருக்கு வந்து கோவிட்லாம் வந்து பாதிச்சது. பட் குழந்தைகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான குழந்தைகளே பாதிக்கப்பட்டனர். ஸோ அதனால ஒரு முறை சளி இருமல் வரும்போதும் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிட்டே இருக்கும். யாருக்கு வந்து சளி இருமலே சுத்தமா வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இம்யூனிட்டி நாட் அட் ஆல் ஒர்க்கிங் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதற்கு முன்னே நம்ம 5 வயசுக்கு வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்லேயே எல்லா இடத்துலையும் உள்ள ஹாஸ்பிட்டல்ல எல்லா வேக்சின்ஸ் தடுப்பூசி வந்து இலவசமாகவே கிடைக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா தடுப்பூசியும் சரியான நாட்களில் சரியான முறையில் நம்மளோட நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் எது வெளியில போய் பணம் கொடுத்து போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைத்து மருத்துவமனைகள் இலவசமாக கிடைக்கும். ஸோ அந்த வேக்சின் வந்து நம்ம போடணும். அதற்கு முன் ஸோ அதனால அந்த இம்யூனிட்டி சொல்லக்கூடிய நோய் தடுப்புங்கிறது அதற்காக ஸ்பெஷலா எந்த சாப்பாடும் சாப்பிடணும்னு அவசியம். ஸோ இது வந்து ரிகார்டிங் இம்யூனிட்டி நம்மளுடைய நோய் தடுப்பு. ஸோ குழந்தைகளுக்கு ரிப்பீட்டடாக ஏற்படக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து அவங்களோட பேஸ். இம்யூனிட்டி வந்து நல்லா இருக்கணும். ஃபியூச்சர்ல திருப்பி அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடி நோய் எதிர்ப்பு சக்தி அதை வந்து எதிர்த்து போராடும். ஸோ இப்போ வந்து குழந்தைக்கு நோயே சுத்தமாக வரவே இல்லைன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோய் அடிக்கடி இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு நாள் 2 நாள் சளி பிடிக்குது, 4வது நாள்ல குழந்தை சரியாயிடுது அப்படின்னா அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ இதனால தான் வந்து குழந்தைகளை கோவிட் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணல. இரண்டாவது வந்து நியூட்ரிஷன். ஸோ இப்போ வந்து நியூட்ரிஷனை பத்தி ரொம்ப பேசணும்னா குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவு மட்டுமே வந்து அருந்துவதற்கு அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். 1 நாள் 2 நாள் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால சரிவிகித உணவு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அண்ட் மினரல்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட 3 வேளை உணவு, அட்லீஸ்ட் 1 வேளை உணவுலையாவது காய்கறி மற்றும் பழங்கள் இருக்கா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இது வந்து உங்களோட நியூட்ரிஷன். ஸோ நல்ல முறையில் இம்யூனிட்டி இருந்து நல்லா சாப்பிட்டா ஒரு குழந்தை நல்ல முறையில் வளர முடியும். இது மட்டுமன்றி குழந்தைங்க வந்து இந்த காலத்துல வந்து எல்லா குழந்தையும் ரொம்ப திறமையா இருக்காங்க. அதில் வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது. ஸோ அவங்க படிக்கிறதுல எந்த குறைபாடும் இருக்காது. ஸோ அவங்க என்னென்ன படிக்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் மேற்பார்வை பண்ணால் போதும். பட் முக்கியமான ஒன்று என்ன வந்து குறையுது, ஸோ அவங்க சரியான முறையில் விளையாடுறாங்களா. ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை அட்லீஸ்ட் வந்து 40 நிமிடத்திலிருந்து 60 நிமிடங்கள் கண்டிப்பாக விளையாட வேண்டும். ஸோ எப்படி வந்து விளையாடுறதுக்கு கண்டிப்பாக நடைபயிற்சி, எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்றோமோ அது மட்டும் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடாதான் அவங்களோட எலும்பு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, தசை வளர்ச்சி இது எல்லாமே வந்து சிறப்பாக அமையும். குழந்தை வந்து ஒரே இடத்துல அமைதியா இருக்கு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கை கழித்து வாய் மூடி பேசுதுன்னா அந்த குழந்தை நார்மலான குழந்தை கிடையாது. குழந்தைகளோட நார்மலான இயல்பு என்னன்னா ஓடி ஆடி விளையாடணும், ரொம்ப துருதுருன்னு இருக்கணும், ஹைலி எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஏதாவது பார்த்தா அது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு விளையும். ஸோ இதுதான் ஒரு குழந்தையோட நார்மலான இயல்பு. குழந்தை வந்து ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும் குழந்தை வந்து அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன. சொல்லுவாங்கல்ல, ரொம்ப துருதுருன்னு இருக்கிற குழந்தை ரொம்ப டேலண்டா இருக்கும், ரொம்ப அடம்பண்ற குழந்தை ரொம்ப டேலண்டா இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா ஹைலி எக்ஸ்ப்ளோரேட்டிவ். இது என்ன அது என்ன நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன், எதற்கு, எப்படி, ஒன்னொன்னுக்கும் வந்து குழந்தைங்க பெற்றோர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது ஆன்சர் ப்ராப்பர்லி. ஸோ இதுக்கு இதுதான், இது வந்து பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு குழந்தை சொல்லிச்சு அவர் ஃபாதர் இஸ் மை ஹீரோ. ஸோ ஒரு குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. ஸோ அவங்க எப்படி இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும். ஸோ வீட்டில் என்ன பண்றோமோ, நம்ம என்ன பண்றோமோ அதை தான் குழந்தைங்க ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ நம்ம பேசுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட செயல்களும் சரி, நாம் எப்படி இருக்கிறோமோ அதையே நம்மளுடைய குழந்தைகள் நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தந்தை மகர் காற்றும் உதவி இவர் தந்தை என்னாட்டும் அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு அப்பா அம்மாவோட கடமை என்னன்னா தன்னோட குழந்தை ஒரு சபையில ஒரு நல்ல நிலைமையில
இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா கல்வி அறிவு போதுமான அளவு ஸோ இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கறது ஒரு தந்தை மற்றும் தாயின் கடமை. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லினா பிற்காலத்துல மகன் தந்தை காட்டும் முதல் இவன் தந்தை எண்ணாற்றான் கொள்ளைன்னு சொல்லுது. இந்த குழந்தைய இவங்க பெற்று எடுக்கிறதுக்கு என்ன தவம் செய்தார்களோ என்று ஒரு சபையில் அறிஞர்கள் பெருமக்கள் உள்ள சபையில் அனைவரும் உங்களை போற்றி புகழ்வார்கள். ஸோ இது வள்ளுவர் கூறியது. ஸோ அதன்படி once again we have to go back to our ancient times. ஸோ அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், ஸோ நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் இருந்தாலும் ஸோ நம்மளுடைய நாகரிகத்தை என்னைக்கு நம்ம விடக்கூடாது. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய நமது குழந்தைகளுக்கு நாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மாற்றத்திற்கு விஞ்ஞானம் எந்த அளவு வேணாலும் வளரலாம். பட் அதுல முக்கியமா சொல்லக்கூடியது இப்ப வளர்ந்து வரும் நாகரிகத்தில் முன்னாடி தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. ஸோ நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது வீட்டுல டிவி பார்க்காதீங்க, ஒரு நாளைக்கு ஒளியும் சண்டேல ஒரு சினிமா படம் ஏதாவது இருக்கும், அதோட சரி. இப்பெல்லாம் அந்த காலம்லாம் போய் டிவி போய் இப்போ கம்ப்யூட்டர் போய் செல்போன் வந்துச்சு. ஸோ குழந்தை நாங்கள் வேக்சின் போட வராங்க இல்லை டாக்டருக்கு உள்ளார வந்தாலே குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். உடனே செல்போன் எடுத்து கையில கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த செல்போன் அடிக்ஷன்னா ஸ்கிரீன் அடிக்ஷன் இது இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய குழந்தைகள்கிட்ட இருக்கு. ஸோ எங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி ஒரு செக்ஷனே இருக்கு, ஸ்கிரீன் டி அடிக்ஷன். ஒரு நாளைக்கு சில குழந்தைங்க 12 hours, 24 hours, 18 hours ரொம்ப நேரம் செல்போன் பார்த்துட்டே இருக்காங்க. என்னென்ன நிறைய விளைவுகள், கண் குறைபாடு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்பீச் டிலே, குழந்தைங்க ரொம்ப அழகா பேசுறாங்க, அவங்களோட ஸ்பீச் டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மற்ற குழந்தைகள் கூட இன்டராக்ஷன் ரொம்ப கம்மியாயிடுது. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஈஸியாயிடுது, செல்போன் கொடுத்தா அவங்க பாட்டு உட்காந்து என்னென்னவோ பண்றாங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, தாத்தா பாட்டியா இருக்கட்டும் இல்லை அம்மாவா இருக்கட்டும், எனக்கு தெரியாது கூட என் குழந்தைக்கு தெரியும், எனக்கு தெரியாதது என்னோட பேரனுக்கு தெரியும். ஆப் டவுன்லோட் பண்றான், உள்ளார போறான், வெளியில வரான், என்னென்னவோ பண்றான். ஆனா உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டான். ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது. மற்ற குழந்தைங்க கூட பேச மாட்டாங்க, மற்ற குழந்தைங்க கூட விளையாட மாட்டாங்க, மற்ற குழந்தைங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சொசைட்டில இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நாளைக்கு சொசைட்டிக்கு வரும்போது சொசைட்டில மற்ற குழந்தைங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ புல்லிங் பண்ணுவாங்க, மற்ற குழந்தைங்கள ரேக் பண்ணுவாங்க, ஸோ மற்ற குழந்தைங்க கூட சண்டை போடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட 3 வயது 5 வயதுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள். அதுல முக்கியமான பங்கு வகிப்பது நம்மளோட ஸ்கிரீன் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய அலைபேசி பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு மேக்சிமம் லிமிட்டட் அமௌண்ட் 30 நிமிடம் மட்டுமே. 2 வயசுக்குள்ள ஸ்கிரீன் கண்டிப்பா காட்டவே கூடாது. எந்த ஒரு பெற்றோரும் தங்களோட குழந்தைகளுக்கு நீங்க பால் ஊட்டும் போதோ இல்ல சாப்பாடு ஊட்டும் போதோ இந்த குழந்தை அடம்பிடிக்குது செல்போன் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் ஆஃபர், உடனே செல்போன் கொடுக்க கூடாது. கோவிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீச் டிலே, அந்த நம்ம லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய நம்ம பேச்சு பயன்பாடு ரொம்ப தாமதமாக இருப்பது மற்றும் ஆட்டிசம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டிசம் பத்தி தெரியுமா? ஆட்டிசம்ங்கிற குழந்தை ரொம்ப ரொம்ப கஷ்டம், ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சமூக தொடர்பு குறைவாக இருப்பது. அதற்கு காரணம் நியூக்ளியர் ஃபேமிலி ஒண்ணு, சரியான அளவில் நேரம் செலவிட முடியாமல் குழந்தைகளை தனியாக விடுதல், 3வது அலைபேசி அதிகமாக பயன்படுத்துதல். ஸோ இதெல்லாம் மீறி சில இன்னும் காரணமே இல்லாம சில காரணங்கள்னால இந்த ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இப்ப சமுதாயத்துல நிறைய வந்துட்டு இருக்கு. அது முக்கியமா ஆண் குழந்தைகளை நிறைய பாதிக்குது. மோர் தென் 80% சொல்றாங்க. இந்த ஆட்டிசம்லாம் முன்னாடி ரொம்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தது, இப்ப டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் நம்மளோட இந்தியாவிலையும் வந்துட்டு இருக்கு. முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு காலத்துல நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாத்தையும் செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, ஸோ ஓடி ஆடி விளையாண்டாங்க, குழந்தைக்கு கதை சொல்லி சாதம் ஊட்டினாங்க, நிலா காட்டி சாதம் ஊட்டினாங்க. ஸோ இப்போ வளர்ந்து வரும் நாகரிகத்தின் காரணமாகவும் ஸோ நமக்கு நேரம் இல்லை, நம்ம குழந்தைங்க கூட செலவழிக்க நேரம் இல்லாதனாலையும் இது போன்ற ஆட்டிசம் வருது. ஸோ இந்த ஆட்டிசம் குடும்பத்துக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, சொசைட்டிக்கும் நிறைய கஷ்டத்தை விளைவிக்கும். ஸோ அதுக்கு நம்ம பேசிக்கா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய முன்னோர்கள் மாதிரி நம்ம குழந்தைங்க கூட நிறைய நேரம் செலவழிக்க வேண்டும். ஸோ அவர்களுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப நிறைய பேசணும்னாலும் வீட்டில் டெய்லி அவங்கவுங்க பள்ளியில என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ ஸோ அதை நம்ம டெய்லி சாயந்தரம்
படிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கறது, அவங்க சரியான முறையில் பேசுறாங்களா. ரொம்ப டிலே ஆச்சுன்னா முன்னாடி ஸ்பீச் டிலே வந்து ஆரம்பத்திலே பார்த்தோம்னா நம்ம இந்த ஆட்டிசம் வர்றதை வந்து குறைக்கலாம். ஆட்டிசம் மட்டும் கிடையாது, ADHD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ரியாக்டிவ் டிசார்டர். ஸோ குழந்தை ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, போன டேபிள் இருக்கிறது எல்லா இடத்துலையும் தூக்கி போடுவாங்க. சொல்றதை என் பையன் வந்து சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான், எங்க போனாலும் வந்து மேல டேபிள் மேலே ஏறலாம், குதிக்கிறான், சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், தூக்கி போட்டு உடைக்கிறான், திடீர்னு கோவப்படுறான். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன் ஸோ அவங்களுக்கு தேவையான அளவு அன்பு குறைவாக இருப்பதுதான். பெற்றோர்களிடமிருந்து சரியான கவனமின்மை. நம்ம ஏதோ சொல்லி டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, சார் இப்படி பண்ற ஏதாவது ஒரு மாத்திரை இருந்தா கொடுங்க, டக்கு சரியாயிடும். சாப்பிட மாட்டேங்கிறான், என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஏதாவது டானிக் கொடுங்க சரியாயிடும். குழந்தை வெயிட் ஏறவே மாட்டேங்கிறான், ஏதாவது டானிக் கொடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்றோம், ரெடிமேடா ஏதாவது இருக்கா, ரெடிமேடா இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒல்லியா இருக்கவங்க எல்லாமே கொண்டாடுவாங்க, கொண்டா இருக்கவங்க எல்லாமே வந்து ஒல்லியாடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது எதுவுமே அந்த அதற்கான தீர்வு அது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட குழந்தைகள் கூட ரொம்ப நேரம் செலவழித்து அவர்களுக்கு சரியான நீதி போதனைகளை சிறு வயது முதல் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸ்கூல்ல எப்படி இருக்கணும், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போனா எப்படி இருக்கணும், ஸோ மற்றவங்க கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிப்பு கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் அனைவரும் சிறப்பாக படிப்பார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நிறைய நேரத்தில் பிரச்சனைகள் வருவது சின்ன வயதில் ஏற்படுத்தப்பட்ட மன தழுவுகள், மனக்காயங்கள். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே வந்து உங்கள் குழந்தைகள் வந்து மிக மிக சிறப்பாக எதிர்காலத்தில் ஒளிர்வார்கள் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. ஸோ அவர்களை சீராக ஒழுங்குபடுத்துவது பெற்றோர்களாகிய உங்களின் கடமை, அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஸோ அவர்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த சம்மர்ல வந்து நிறைய வந்து ஜாண்டிஸ், இன்னொன்று வந்து மம்ஸ்னா என்னன்னு தெரியுங்களா? யாருக்காவது கேள்விப்பட்டிருந்தாங்க உங்க பக்கத்து வீட்டில் இல்லை ஏதாவது ஊர்ல ஏதாவது வந்துதான் அவர் ஹாஸ்பிட்டல் ஹேவிங் மோர் தென் 200 மம்ஸ்னா குட்டாலமைன்னு சொல்லுவோம். வைரல் இன்ஃபெக்ஷன். ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் ஏங்கிறது வாட்டர் மற்றும் ஃபுட் பார்ன் இன்ஃபெக்ஷன். ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம், மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலைக்கு நிறைய வந்து நாட்டு வைத்தியம் பார்த்தாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கடந்த 3 மாதமா குழந்தைகளை நிறைய இந்த 2 நோயும் வந்து பாதிச்சுது. ஒன்று வந்து மம்ஸ், குட்டாலாமைன்னு சொல்லுவோம், பொண்ணுக்கு வீங்கி, தமிழ்ல வந்து பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. தாடையோட 2 பக்கமும் வந்து இருக்கிற பரோட்டிக் கிளாண்ட் வந்து வீக்கமாயிடும். ஜாண்டிஸ்ன்னு சொல்றது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் நீரின் மூலமா பரவக்கூடியது. ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்டா கண்டிப்பா யாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து ரோட் சைட் ஃபுட்டோ இல்லை வந்து சரியாக பதப்படுத்தப்படாத உணவோ இல்லை சரியாக ஹேண்ட் வாஷிங், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் எத்தனை பேர் ஸ்கூல்ல சாப்பிட்றோம், எத்தனை பேர் கையில் சாப்பிட்றது தெரியாது. பட் சிம்பிள் ஹேண்ட் வாஷிங், ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டா we can prevent more than 95% of this jaundice viral infection எல்லாமே. ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ நம்ம திருச்சியில் ரொம்ப நிறைய வந்து ரிப்போர்ட் ஆச்சு. ஸோ ஈவன் சிட்டிக்குள்ளாரே உறையூர், ராமலிங்க நிறைய இடத்துல வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தது. பேசிக்காக இதெல்லாம் என்னது, நம்ம ஸ்கூல்ல எல்கேஜி சொல்லி கொடுத்துருக்காங்க பர்சனல் ஹைஜீன். ஸோ பர்சனல் ஹைஜீன்னா என்னன்னா டெய்லி கரெக்டாக குளிக்கணும், ஒரு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், டாய்லெட் போயிட்டு வந்த உடனே ப்ராப்பராக சோப் போட்டு வாஷ் பண்ணணும். இந்த சிம்பிள் 3 steps இருந்தாலே we can prevent more than 90% of infectious disease. மம்ஸ் வந்து வைரஸ்னால வருது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு பியூர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய டெங்கு வந்து எதனால வருது தெரியுங்களா? டெங்கு எதனால வருது? பேசிக்கலா மஸ்கிட்டோ பைட்னால வருது. மஸ்கிட்டோ பைட் இல்லாம நம்ம இருக்க முடியுமா? ஸோ we have to prevent from mosquito bite. ஸோ நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து சுத்தமான தண்ணியில் இருக்கிற கொசுலேருந்து வர்றது இந்த டெங்கு ஃபீவர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளவர் வாஷ் இருக்குன்னா ஃப்ளவர் வாஷில் தண்ணி தேங்கி இருக்கும், அதுலேருந்து வர லார்வாலேருந்து வர்றது தான் வந்து டெங்கு ஃபீவர். டெங்கு வந்து முக்கியமாக குழந்தைகளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. குழந்தைகளை வந்து சம்டைம் ரொம்ப லேட்டாக வர்றாங்க, குழந்தைகளுக்கு வந்து உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சுருந்தா போதாது, நம்ம வீடு நம்ம பக்கத்து வீடு ஏற்ற வீடு. ஸோ ஏன்னா வந்து நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் கூட பார்த்தாது, பக்கத்து வீட்டிலேருந்து மஸ்கிட்டோ அண்ட் லார்வா யூ கேன் கெட். ஸோ அந்த டெங்கு ஃபீவர் வராமல் இருக்கணும், மலேரியா வராமல் இருக்கணும், சிக்கன் குனியா வராமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட என்விரான்மெண்டல்
கிளன்லினஸ், உங்க வீடு உங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியா அனைத்தும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா யூ கேன் ப்ரிவென்ட் ஃப்ரம் மஸ்கிட்டோ பைட். ஒண்ணு இதெல்லாம் பண்ணலாம், இல்ல நம்ம மஸ்கிட்டோ கடிக்காம நம்மள பார்த்துக்கலாம். என்னென்ன பண்ணலாம், மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் ஜெல்ஸ்ல நிறைய இருக்கு, குட் நைட் ஜெல்ஸ் நிறைய, அதெல்லாம் வந்து நைட்டு தடவிக்கலாம். இன்னொன்று எக்காரண கொண்டு குழந்தைகளை கொசு கடிக்காம பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு டெங்கியூவோ ஒரு வந்து ஹெப்படைட்டிஸ் ஏவோ மம்ஸோ சிக்கன் பாக்ஸ் என்ன தெரியுங்களா, அம்மை நோய்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா வரும். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுதல் மற்றும் பர்சனல் ஹைஜீன் மற்றும் என்விரான்மெண்டல் ஹைஜீன். நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சிருந்தோம்னா நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு சப்போஸ் டெங்குவோ இல்லை வந்து மீசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தட்டமே வந்ததுன்னா 10 நாள் 15 நாள் ஸ்கூல் போக முடியாது. இன்னொன்று சப்போஸ் ஒரு வீட்டில் ஒருத்தனுக்கு வந்ததுன்னா மற்ற எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இதை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு இருந்தாலே போதும், பெரும்பாலான நோய்களை வந்து நம்ம தடுக்க முடியும். பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணோம்னா ஃபுட் அண்ட் வாட்டர் பாடி இன்ஃபெக்ஷன். இன்னொன்று டைபாய்டு இந்த வருஷம் நிறைய குழந்தைகளை வந்து பாதிச்சிருக்கு. இந்த டைபாய்டுக்கு முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஃபுட் அண்ட் ப்ராப்பராக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாங்க. ஸோ அதனால ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங், வீட்டில் உள்ள உணவை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து யோசிச்சு. ஏன்னா நம்மளே என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது வேற, டெய்லியோ இல்லை வந்து வாரத்தில் அடிக்கடி வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ இப்போ நவடேஸ் வந்து ஒபிசிட்டி ஆல்சோ கீப் இன்க்ரீசிங். ஸோ குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய உடல் பருமன், ஆண் குழந்தைகளுக்காகவும் சரி பெண் குழந்தைகளுக்காகவும் சரி குழந்தை பருவத்திலே வந்து வெயிட் அதிகமாகிறது, உடல் பருமன். ஸோ இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு முறை ஸ்லோவாக வந்து we are going towards westernization, ஃபாஸ்ட் ஃபுட், நம்ம ரொட்டீனாக சாப்பிடக்கூடிய காய்கறி பழங்கள் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம உடல் பருமனை வந்து குறைக்கலாம். ஸோ ஆரோக்கியமான வாழ்முறை, ஹெல்த் இஸ் வெல்த், நோய் வருமுன் காப்போம் என்று கூறுவதற்கு கொண்டு நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணனா நம்மளுடைய குழந்தைகள் வந்து நோயற்ற வாழ்வதோடு மட்டுமன்றி சிறப்பான ஒரு கல்வி தேவையும் பெற முடியும். ஸோ அவர்கள் நோயின்றி வாழ்ந்தால் மட்டுமே சிறப்பான அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அதனால் பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாக ரோல் மாடலாக இருந்து பார்ப்பதுடன் ஸோ அவர்களின் அன்றாட அவர்கள் வளர்ச்சி மற்றும் முன்னாடியே சொன்னது மட்டும் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் வந்து எல்லா ஸ்கூல்லையும் ரொம்ப இப்போ வந்து அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பெற்றோர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஸோ போயிட்டு வந்து அவங்க பேசுகிறாங்க, மற்ற குழந்தைங்க கூட எப்படி வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்கள் காலேஜில் இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப நல்லா படிப்பாங்க, அதில் எந்த வந்து பிரச்சனையும் இருக்காது. பட் பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸோ அவங்களோட ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ணணும், வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஸோ இந்த நம்ம பர்சனல் ஹைஜீன், இம்யூனிட்டிக்காக ப்ராப்பர் வேக்சினேஷன் அண்ட் ப்ராப்பர் நியூட்ரிஷன், அப்புறம் நம்ம நோய் தடுப்பு என்று சொல்லக்கூடிய நம்ம நோய் வருவதற்கு முன்பே என்னென்னா வந்து நம்மை சுற்றியும் நம்மளுடைய என்வரான்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வீட்டை சுற்றியும் சிறப்பாக வைப்பதன் மூலமாக நம்ம இந்த வாட்டர் பார்ன் டிசீஸ், வெக்டர் பார்ன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்கிட்டோ மூலம் பரவக்கூடிய டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, பைலரா இது அனைத்தையும் வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் இந்த ஒரு சிறிய கருத்தை கூறிக்கொண்டு ஸோ உங்கள் குழந்தைகள் அனைவரையும் சிறப்பான முறையில் சிறந்த மாணவர்களாக, சிறந்த குடிமகன்களாக வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தில் கொடுக்கிற நீங்கள் அனைவரும் முயற்சி செய்கிற மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த பள்ளி கரஸ்பாண்டன்ட் மற்றும் பிரதர்ஸ் இன்னொன்று ஃப்ரெண்ட் பிரபு சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.